ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம நாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ டேரக்ட் சொன்ன உடனே வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமினேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ மூஞ்சிக்கு நேராக அடித்து போட்டு துவச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லாருமே நாமினேஷன்ஸ்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ரெண்டு ஓட்டு போட்டு பர்ஃபெக்டாக இந்த டைரக்ட் நாமினேஷன் கேம் வந்து ஆடிருக்காங்க. அதில் யார் அதிக ஓட்ஸ் வந்து பெற்றிருக்கா அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ வெளியே போய் நல்ல டாக்டரா பாரு அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லி முத்துக்குமரனும் ஜாக்லினும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்க்கா தகராறுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சவுண்டுக்கு மன்னிச்சுக்கோங்க, இங்கே ஒரு குருவி கத்திட்டு கிடக்கு. அட்லீஸ்ட் அதாச்சும் கத்துது. பிக் பாஸ் வீட்டில் தான் கத்துறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் என் வீடியோ கேளுங்க, சரியா? இதை நிப்பாட்டும் சொல்ல முடியாது. வெளியே போய் குருவி நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல முடியல, ஏன்னா அது சுதந்திரமாக கத்திட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலாக முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் இன்னைக்கு காலில் இருந்தே ஒரு ஓவராக நாமினேஷன் அப்படிங்கிறத தாண்டி ஓவராக ரெண்டு பேரும் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. நாமினேஷன்ஸ்குள்ளே இந்த வட்டம் இருப்பாங்க, ஏன்னா டேரக்டர்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஓப்பனாக நாமினேஷன் இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் கேப்டன் ஆகணும், நான் உழைப்பேன், நீ கேப்டனா நீ உழைப்ப அப்படின்ற மாதிரி சொல்லாமல் ரெண்டு பேரும் மாற்றி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் தான் அவ்வளோ உழைப்பு போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் தான் அவ்வளோ உழைப்பு போடுறீங்க அப்படின்ற மாதிரி மாற்றி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா தூக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஜாக்லின் கிட்ட வந்து அவர் சிரிக்கிறதா இருக்கட்டும், ஜாக்லின் வந்து அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், சும்மாவே எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க முத்துவும் ஜாக்லினும் காதலிக்கிறாங்கன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே போட்டு வேறு லெவலில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா எடிட்ஸ் வந்து பறக்கும் அப்படிங்கிறது தான். பட் பஞ்ச புகழ்ச்சி மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் தான் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டாங்க. அப்போ தீபக் ஒரு சொல்கிறாரு, முத்து ஜெயிச்சான்னா ஏற்கனவே ஆயிருக்கான், பட் அவன் இந்த ரீசெண்டாக 2 நாள் வந்து ஏதோ பண்ண துடிக்கிறான், அதனால் ஆகட்டும். விஷால் புதுசாக இருக்கும், இது வரைக்கும் பண்ணல. ஜாக்லின் ரொம்ப நாளாக அவங்கள வந்து ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க கேப்டன்ஷிப்புக்கு, நீங்கள் ஆனீங்கன்னா ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தீபக்கோடைய மனநிலை. ஓகேவா? இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது வெளியே போகிறாங்க. வெளியே போய் சௌந்தர்யா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பச்சை மிளகா அதிகமாக சாப்பிட்றாங்கல்ல, அவங்க தெரியும் உங்களுக்கு. அதை பார்த்துட்டு உடனே முத்துக்குமரன் வந்து எப்பா நீ போய் நல்ல டாக்டராக பாருமா வெளியே போய் ஏன்னு அப்படின்றாங்க. உடனே பச்சை மிளகா சாப்பிட்டா வயிறு புண்ணு வரும்ல, அது ஒன்று தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கச்சை மிளகா சாப்பிட்டு பக்கத்தில் ஒரு சீனியை சர்க்கரை ஆயில் அள்ளி போட்டு சௌந்தர்யா அவங்க பாட்டு வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரி, டைரக்ட் நாமினேஷன்ஸ். ஸோ டைரக்ட் நாமினேஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக நடந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்ஸ் வந்து யார் யாருக்கு எந்த அளவுக்கு போட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான். ஸோ மெயினாக அதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுலேயும் ரஞ்சித் அவர்களுக்கு வந்து வேறு லெவலில் ஓட்டை குத்திருக்காங்க, சும்மா கிடையாது, சரிங்களா? அதுவும் இல்லாமல் 5 ஓட்டுக்கிட்ட அவங்க குத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எப்பட்றா அப்படின்றீங்களா? எனக்கும் அந்த ஒரு டவுட் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அந்தளவுக்காடா குத்துவீங்க ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஞ்சித்துக்கு 5 ஓட்டு, பவித்ராவுக்கு 3 ஓட்டு, அருணுக்கு 3 ஓட்டு, மஞ்சரிக்கு 3 ஓட்டு, தீபக்கு 2, சௌந்தர்யாவுக்கு 2, ஜாக்லினுக்கு 2, அன்சிதாவுக்கு 2, முத்துக்குமரனுக்கு 2, ரயானுக்கு 2. ஸோ ஆக மொத்தம் நாமினேஷன்ஸ் உள்ளே வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 11 பேர். ஸோ இது ப்ராசஸ் நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கும் முத்துவுக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மஞ்சரியும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. ராணவ் வந்து டைரக்ட் நாமினேஷன் மறந்துடாதீங்க. ஸோ அதனால் நான் ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவார். ஸோ இதில் யார் வீக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் சார், அன்ஷிதா மற்றும் ராயன். ஸோ தீபக் எனக்கு தெரிஞ்சு இந்த வட்டம் ஓட்டிங்கில் பார்க்கணும் யார் ஃபஸ்ட்டு வர போகிறாங்கன்ட்டு. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாரும் பிளேயர்ஸ் இருக்காங்க. தீபக் இருக்கார், ஜாக்லின் இருக்காங்க, சௌந்தர்யா இருக்குது, முத்துக்குமரன் இருக்காங்க. ஸோ யார் டாப் 5 அப்படிங்கிறது ஈஸியாக கணிச்சிடலாம். ஏன்னா விஷால் ஜெஃப்ரிக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் பக்காவான நாமினேஷனு. யார் வெளியே வர போகிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் அதிகமாக வர போகிறாங்க ஓட்டிங்கில் அப்படிங்கிறது நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.